வாங்க இன்றைக்கி கலைஸ் கிச்சனில் ஒரு வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் அல்வா. நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா திடீர்னு இந்த ஸ்வீட் சீக்கிரமாக செஞ்சு அசத்திடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறேன். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1.5 கப் தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா இது வந்து நைஸாக 1 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சுத்தமாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடணும். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் கரெக்டாக. இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அது கூடவே வந்து ஒரு 2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் பால். நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். 2 கப் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிட்டு இதை நல்லா இப்படி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டே இருங்க. சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நம்ம நல்லா கையால் கிளறிட்டே இருக்கணும் கரண்டியால். இப்போ வந்து இதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி 3 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கங்க. நீங்கள் வறுக்க வேண்டியதில் சும்மா பொடி பண்ணி எடுத்துக்கங்க. இது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு இந்த மாதிரி வெல்லம், துருவின வெல்லம் சேர்த்துக்குங்க. நீங்கள் வந்து வெல்லம் தூசி மண் இருக்கிற மாதிரி சுத்தம் இல்லாத வெல்லம்னா லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து சுத்தமாக கரைச்சி வடித்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இது பாருங்க நல்லா வந்து இந்த வெல்லமெல்லாம் கரைஞ்சி ஓரளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் நெய் சேர்த்துக்குங்க. இடையில ஒரு 4-5 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருந்தீங்கன்னா அல்வா பதம் சூப்பராக வந்துடும். கலர் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க, கை விடாமல். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நெய் ஆட் பண்ணும்போது இந்த வாசனையே சூப்பராக இருக்கும். இந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் கூட கொடுக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு வேணால் கொடுங்க. இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த கடைசி ஸ்டேஜில் நல்லா வெல்லம் வந்து சுத்தமாக கரையணும். அந்த நெய் சேர்த்து நல்லா கடாயில் ஒட்டாமல் வரும். அப்போ தான் அல்வா பதம் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் இன்னொரு டைம் வந்து இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த அல்வா பதம் சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. சூப்பராக வாசனையும் சூப்பராக இருக்கும். நம்ம சீக்கிரமாக யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கடைசியாக மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நீங்கள் இந்த பச்சரிசி சாதா பச்சரிசிக்கு பதிலாக சிகப்பு பச்சரிசி சேர்த்து கூட ஆட் பண்ணி செய்யலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா அல்வா வந்து நல்லா உருண்டு வரும். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கரெக்டான பதம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நெய் தடவின ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம். இப்போ இதை மாற்றிட்டு நீங்கள் அப்படியே பீஸ் போடாமலும் சும்மா கப்பில் எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஆறட்டுன்னு பீஸ் போட்டோம்னா அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஆறட்டும். அப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். எந்த ஒரு கெடுதலான பொருளும் நாம் சேர்க்கல. நட்ஸ் மட்டும் சேர்த்துருக்குறோம், வெல்லம் தான் சேர்த்துருக்குறோம், பால், இது எல்லாமே சத்தானது தான். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்படியே பீஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ வந்து அல்வா பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி பீஸ் போடுறதுக்கு வரும். இப்போ பாருங்கள் கத்தியில் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வந்து இது ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இப்போ இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுட்டு எடுத்திங்கன்னா பாருங்கள் அல்வா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கலைஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.